இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரசவாதி படத்துடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப் பிக் வெளியா இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அசோக்ன்னு சொல்லிட்டு. இந்த மாரி வந்து ரசவாதியில வந்து ஸ்லீப் பிக் வெளியா இருக்கு. செக் அவுட் பண்ணுங்கன்ற மாரி போட்டிருந்தாரு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த படத்துல வந்து செகண்ட் ஸ்லீப் பிக் வெளியாயிருக்கு. அதுவும் நம்ம இதே வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ முதல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பியாச்சோ? இல்ல சார், இன்ஸ்பெக்டர் உள்ளதான் இருக்காரு. அவருக்கு வயிறு சரியில்லை, அதான் லெமன் சோடா வாங்க போயிட்டு இருக்கேன் சார். ஓகே. இன்ஸ்பெக்டருக்கு வயிறு சரியில்லையா, அவருக்கு அருமையா ஒரு லெமன் சோடா போடு. ரகுதாஸா? ஹோலி ஷிட். பீஜம் செம்மையா இருக்கு. ஓஹோ! ஏய் செம்மையா இருக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் இதை பார்த்துருவோம். कमाई होगी हर मिनट। क्लोरोड से रीसेलिंग करके हर दिन 2000 तक कमाओ। நான் சூரியகுமார் யாதவ் பேசுறேன். விளம்பரம் போது அசோக் அஸ்வல்கர் சார் உங்களோட கூட போய் நிற்கிறாரு. தேங்க்யூ சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோன் கொஞ்சம் வேமா டியூட்டில இருக்கமா வந்து பேச சொல்றேன். ஃபோன் கொஞ்சம் வேமா டியூட்டில இருக்கமா வந்து பேச சொல்றேன். இன்னைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எப்ப பாரு நிம்மதி போச்சுப்பா. பொண்டாட்டி அடிக்க வேண்டியது. எப்ப பாரு ஓகே. அவங்க சாப்பிட்டா வச்சு வீட்டுல அடிக்க வேண்டியது. அப்புறம் அவங்க சாப்பிட்டா வச்சு வீட்டுல தான் உட்காந்துட்டேன். குடியில பாடி திருப்பி பேசி போட்டு இருந்துட்டேன். குடியில பாடி திருப்பி பேசி போட்டு மாறி மாறி போயிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. குடிச்சிட்டான் நல்லவன் தான். அவன் என்ன பண்றான்? ஆனா குடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. அவன் என்ன பண்றான்? அவனுக்கு படிப்பு வந்த மாதிரி சரக்கா பார்த்தாலே ஒரு மருந்து கண்டுபிடிங்க. பாவப்பட்ட அப்ப எனக்கு புண்ணியமா போகல. என்னோட ஸ்டடி சிங்கப்பூர் நாய் குடிக்காரு கடைசியில பண்ணி நாய் குடிக்காரு இதுல சிங்கப்பூர் ரசமா பண்ணி குடிக்காரு. அவன் சரக்கு சிங்கப்பூர் மாதிரி யூஸ் பண்ணது. அவன் சரக்கு குடிச்சா அந்த மாதிரி யூஸ் பண்ண ஒரே மாதிரி குடிச்சாலும் குடிக்காம ஒரே கிளி குடிக்க இருப்பான். அப்படியா? குடிச்சிட்டு கிளி குடிக்காரு குடிச்சு ஒரே விஷயம் திரும்ப திரும்ப போத தெரியாது. ஒரே பேசிக்கிட்டே திரும்ப திரும்ப போத தெரியாது. நாய் பேசிக்கிட்டே தெளிவா அடுத்தது நாய் குடிக்காரு. கேள்வா ரொம்ப எந்த தைரியம் இல்லாம குடிச்சிட்டு ஆள் இல்லாத தைரியம் இல்லாம யோசிச்சுட்டு ஆள் வீரவசனம் பேசிட்டு ஊழ சமைச்சிட்டு இந்த வீரவசனம் பேசி சிங்கம் இல்லாத காட்டு நிறைய முடி இருக்க சிங்கம் இல்லாத காட்டு நிறைய முடி இருக்க சாதனை
சிங்கம் கடைசி கேட்டகரி மாதிரி வாங்கி குடிக்கிறார். கடைசி கேட்டகரி அளவு தெரியாமல் பஞ்சு குடிக்கிறார். வாங்கி தெரியாமல் அதிலே படுத்து வாங்கி மாட்டியாய் இது என்ன கேட்டகரி மருமகள் என்ன கேட்டகரி பேசி பேசி தாய் எடுத்துருவான். போதை தெளிய வரைக்கும் பேசி பேசி தாய் எடுத்துருவான். சூர்யா சூர்யா டாக்டர் சதாசிவ பாண்டியன் இங்க டாக்டர் சதாசிவ பாண்டியன் ஓ டாக்டர் வச்சிருக்காரு. பேசிட்டு ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு ஹலோ ஹலோ செம்மையாக இருக்குது. 2 ஸ்லிப்புக்குமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. 2 ஸ்லிப்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நாளைக்கு வேறு படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்லிப்புக்கு வந்து ஏதோ மர்டர் சீன் அது அது வருது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரங்க்கை வந்து அதுக்குன்னு ஏகப்பட்ட கேட்டகரியை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் வேறு டாக்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்தா டாக்டர் சம்திங் சொன்ன மாதிரி இருக்குது. அவர் ஏன் நைட் ஆனால் லாஸ்ட்டாக முடியும் போது வந்து முகமூடி போட்டிருந்தார். ஆனால் ஏதோ பயங்கரமான சஸ்பென்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. பகலில் ஒரு மாதிரியும் நைட்டில் ஒரு மாதிரியும் ஏதோ சம்திங் ஏதோ பண்ணக்கூடிய ஒரு மாதிரி தான் இருக்கார். அதை விட டைரக்டர் வந்து பயங்கரமான டைரக்டரு சாந்தகுமாரன். ஏன்னா மௌனகுரு வந்து எப்படி மௌனகுரம் படம் பார்த்தா பயங்கரமாக எனக்கு பிடிச்சிருந்தது. அருள்நந்தி சார், அதுக்கப்புறம் மகாமுனி ஆர்யா சார், இது 2 படமே என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ இந்த 2 ஸ்லிப்புக்குமோ அப்படி தான் தோணுது. இந்த படத்தில் ஏதோ பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த 2 ஸ்லிப்புக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ஜுன் தாஸோடைய வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் அந்த மோகனை ஏதோ சம்திங் சொல்லும்போது அப்படி இருந்தது. நார்மலாக மோகன் நம்ம கூடும்போது ஒரு மாதிரியாக நார்மல் பேர் தான். ஆனால் அவர்கிட்ட அந்த வாய்ஸில் அவர் சொல்லும் போது அது ஏதோ வேறு மாதிரி தோணுது. ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. தனியா ரவிச்சந்திரன் அவங்க ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சரியான படமாக இருக்கும்னு தோணுது. தமன் சாரோடைய மியூசிக் வந்து முதல் ஸ்லிப்பிக்கில் பயங்கரமாக போச்சு. செம்ம மியூசிக்கு. அந்த மியூசிக்லேயே அந்த சீனை கொண்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.